யார் பார்த்தது? ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும். அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் 1 by 1 இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் மேலே, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வேறு இமேஜ் கூட வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் ஃபிட் ஆயிரும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் டேரெக்டாக மெயின் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும், அந்த ஏரோ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெட்லேருந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் போட்ட ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 2வது ஆப்ஷனாக, அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வரும். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கவே மேலே 3 டாட் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்தீங்கவே இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட்லேருந்து வந்து மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க மீடியாவில் போய்ட்டு. ஓகே, நான் வந்து எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் 1 by 1. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செகண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஷேகர் ப்ரீசர் நான் இன்னொரு ப்ரீசர் கொடுத்துருப்பேன், அந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி நம்ம டேரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த ப்ரீசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்துருங்க. இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும்.
ஓகே, காப்பி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காப்பி பண்ண லேயர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்படத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் அவுட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இதில் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அதாவது ஒரே பிளேஸில் பார்த்தீங்கன்னா டபுளாக ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். மற்றபடி சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்குது. அதனால் நான் இங்கே இந்த இமேஜ் காப்பி பண்ணி அதாவது இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதில் நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் காப்பி பண்ண மாதிரியே காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெட்லைனுக்கான இமேஜ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அதில் எல்லா எஃபெக்ட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அது இருக்கும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் வர ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.